ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமான நடிகைக்கு நடுராத்திரில ஃபோன் பண்ணி படுக்கைக்கு அழைத்த ஹீரோ. ஸோ கோபப்பட்டு அந்த நடிகையை கல்யாணம் பண்ண கணவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரபல டைரக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து பெற்ற சர்ச்சைக்குரிய நடிகை 7 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய காதலனை வந்து 2வது முறையாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து இயக்குனர் எதற்காக விவாகரத்து பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் சஸ்பென்ஸ் ஆகவே ரொம்ப நாள் வந்து இருந்துச்சு. வெளி உலகுக்கு தெரியல. ஸோ அது இப்போது வந்து அம்பலமாயிருக்கு. ஸோ ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்த இயக்குனர் தன்னுடைய படத்தில் நடித்த நடிகையை ஆசையாக வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் மும்பையில் வந்து வளர்ந்த அந்த நடிகைக்கு சரக்கடிப்பது, சிகரெட் பிடிப்பது, அப்புறம் வந்து நெருங்கி பழகுவது, அப்புறம் வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஸோ அந்த நடிகை கல்யாணத்துக்கு அப்புறம் நடு ஹாலில் அமர்ந்துட்டு இந்த மாமனார் மாமியாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம சிகரெட்டை பிடிச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்த கணவர் நடிகையை வந்து கண்டித்த போது, யாரும் என்னுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய அப்பா வந்து சொன்னார், இதனால தான் வந்து நான் நடிகைகளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இயக்குனரோட அப்பா அப்பவே வந்து சொன்னார். ஸோ அது ஒரு புறம் இருக்க, அந்த நடிகை ஹீரோ ஒருவரோட வந்து ரொம்பவே நெருக்கம் காட்டி வந்தார். படங்களில் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவர் கூட வந்து நெருங்கி பழகி கவர்ச்சி காட்டிட்டு இருந்தார். அந்த ஹீரோவும் நடிகைக்கு கல்யாணமானது கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி அவர் கூட வந்து மஜா பண்ணுவாராம். ஸோ இந்த நடிகையும் வந்து விடிய விடிய வந்து ஃபோன்லேயே கம்பெனி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ நடுராத்திரி ஃபோன் பண்ணால் கூட உடனே வந்து நடிகை அந்த ஃபோனை எடுத்து அவர் சொல்கிற இடத்துக்கு கிளம்பிடுவாராம். இதெல்லாம் பார்த்த டைரக்டர், இவர் நம்முடைய குடும்பத்திற்கு சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்துக்கு பிறகு அந்த நடிகை வந்து அதிக அளவில் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தார். சொல்லப்போனால் ஆடையே இல்லாமல் கூட வந்து படத்தில் வந்து நடித்தார். அதை வந்து எல்லாரும் வந்து சர்ச்சைக்குரிய நடிகை என்ற பேரே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது அவர் கேட்டார் போல் வந்து 2வது திருமணம் வந்து நடந்திருக்கு. இதுவும் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் கல்யாணம் அப்படின்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவர் அந்த காதலனோட லிவிங் டுகெதரில் இருக்கும் போதே 2 பேருக்கும் வந்து கர்ப்பம் வந்து தரிச்சிட்டாங்க. 2 பேரும் எல்லை மீறி பழக்கத்தில் குழந்தை வந்து உண்டாயிடுச்சு. ஸோ அதை வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காக அவசரமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட 1 மாதத்துலேயே வந்து நடிகை வந்து ஃபோட்டோ ஷூட் போடுறாங்க. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய வயத்தோட வந்து தன்னுடைய ப்ரெக்னென்சி ஃபோட்டோ ஷூட்டை வந்து நடத்தி அதை எல்லாருக்கும் உலகுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சாங்க, ஓ இவங்க வந்து இந்த கர்ப்பத்தை மறைக்கிறதுக்காக தான் வந்து அவசரமாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதுவும் வந்து காதமாக வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது, நடிகை அமலா பால். ஸோ இவங்களை பற்றி இவங்க நடந்துக்கிற இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.